ஹாய் காய்ஸ், லாஸ்ட் செஷனோட கண்டினியூவேஷன் தான் இது. ஸோ இன்னைக்கு நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் 15. ஆர்டிகல் 15 வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. எந்தெந்த அடிப்படையில பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னா ரிலீஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த். அதுவே தமிழ்ல சொல்ல போனா மதம், இனம், சாதி, பாலினம், பிறந்த இடம். இந்த 5 அடிப்படையில யாரையுமே டிஸ்கிரிமினேட் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கறத சொல்றதுதான் வந்து ஆர்டிகல் 15. அதுலயே சில கிளாஸஸ் இருக்கு. ஸோ அது வந்து என்னன்னு பார்த்துடலாம். ஸோ கிளாஸ் 3 வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கு போறோம். சப்போஸ் அது சினிமா தியேட்டராகவே இருக்கட்டும், இல்லை ஒரு லைப்ரரி ஆகட்டும், இல்லைன்னா வந்துட்டு ஒரு பப்ளிக் எக்ஸ்போ ஆகட்டும், பார்க் ஆகட்டும், எந்த பப்ளிக் பிளேஸ்லயும் வந்துட்டு டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சொல்றது தான் வந்து கிளாஸ் 3ல சொல்றாங்க. எல்லாத்துக்கான ரைட்ஸ் வந்து இருக்கணும், எல்லாத்துக்குமே வந்து ஆக்சசிபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. உமன் அண்ட் சில்ட்ரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்துட்டு டிஸ்கிரிமினேஷன் இருக்காது. பட் வந்துட்டு சில விஷயங்கள்ல சில இடத்துங்கள வந்துட்டு உமன் அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் தானே கொடுக்கணும், அவங்களுக்கு ஏன் நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா தரீங்க அப்படிங்கறத வந்து நம்ம கேட்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேக்வர்ட் கிளாஸஸ் அண்ட் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி. இந்த மாதிரி பேக்வர்ட் கிளாஸஸ் எஸ்சி எஸ்டிக்கெலாம் வந்துட்டு இப்போ காலேஜ்லேயே ஆகட்டும் இல்லை எம்ப்ளாய்மெண்ட்லேயே இருக்கட்டும் அவங்களுக்கான ரிசர்வேஷன்ஸ் வந்து தனியாக ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல போயிட்டு அவங்களுக்கான ரிசர்வேஷன்ஸ்லாம் ஏன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குல்ல தனியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கேட்க முடியாது. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ். எக்கனாமிக்லி வீக்கராக இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து சொல்றது தான் கிளாஸ் 6ல சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆர்டிகல் 16 பத்தி பார்க்கலாம். ஆர்டிகல் 16ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் வித் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் வந்துட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு ஈக்குவலா தரணும் அப்படிங்கிறத பத்தி சொல்றதுதான் இது. இதை வந்துட்டு நம்ம ஆல்ரெடி டிஸ்கிரிமினேஷன் வந்து பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம், 5 டைப்ஸ்ல பார்த்தோம். பட் ஆர்டிகல் 16ல வந்துட்டு எக்ஸ்ட்ராவா டெசன்ட் அப்புறமேட்டு ரெசிடென்ஸ் இது ரெண்டுத்தையும் வந்து ஸ்பெசிஃபை பண்றாங்க. அதாவது நம்மளோட வம்சாவளி அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு வசிக்கும் இடம் இது ரெண்டுத்தையுமே வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம வந்து ஒருத்தவங்களை வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட்ல டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இதுலயும் சில கிளாஸஸ் இருக்கு. கிளாஸ் 3ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பார்லிமெண்ட் டு பிரிஸ்கிரைப் பை லா. அதாவது பார்லிமெண்ட் இருக்கிறதுனால பார்லிமெண்ட் வந்துட்டு சில எக்ஸப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆர்மி ஃபோர்ஸஸ்ல இருக்காங்க இல்லை வந்து ஹையர் ஆஃபிஷியல்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து தனியாக இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல வந்துட்டு நம்ம போயிட்டு ஈக்குவாலிட்டி வேணும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் வந்து கிளாஸ் 3ல சொல்லுது. கிளாஸ் 4ல வந்து என்ன சொல்லுது அப்படின்னா பேக்வர்ட் கிளாஸஸ்க்கும் ஈக்குவல் எம்ப்ளாய்மெண்ட் வேணும்னு அவங்கள இன்சர்ட் பண்ணதா வந்து கிளாஸ் 4. கிளாஸ் 4ல வந்து எஸ்சி எஸ்டியை வந்து இன்க்ளூட் பண்றாங்க. இவங்களுக்கான தனித்துவம் வந்து அதிகமா தெரியப்பட மாட்டேங்குது. ஸோ தனியான ரிசர்வேஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து கிளாஸ் 4A சொல்றாங்க. கிளாஸ் 5ல வந்து என்ன சொல்றாங்கன்னா ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல சொல்றாங்க. அதாவது இப்போ ஒரு கோவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோவில்ல வந்துட்டு ஹிந்துஸை மட்டும்தான் வந்துட்டு அந்த எம்ப்ளாய்மெண்ட்ல அப்பாயிண்ட் பண்ண முடியும், மற்ற ரிலீஜியனை சார்ந்தவங்களை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு தான் அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும், அதோட வேல்யூ தெரியும், மற்ற ரிலீஜியன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு தெரியாது. ஸோ அப்படிங்கிறப்ப இங்க ஈக்குவாலிட்டி தானே, ஈக்குவலா தானே வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் 6ல வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ். ஸோ இவங்களுக்கான ப்ரொவிஷன்ஸை தந்து அவங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி எக்ஸ்ட்ராவாக ஸ்பெசிஃபை பண்ணுறதுனால தான் கிளாஸ் 6. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் 17. ஆர்டிகல் 17 சேஸ் அபவுட் அன்டச்சபிலிட்டி. உங்களுக்கே தெரியும், ஸ்கூல் புக்ஸ் முன்னாடியெல்லாம் கண்டிப்பாக இந்த வார்த்தை இருக்கும், அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, அதாவது தீண்டாமை ஒழிப்பு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா
இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. பண்டைய காலத்துலலாம் வந்துட்டு கோயிலுக்குள்ளேயே வந்துட்டு சில பேரை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி காமன்வெல்த்லலாம் வந்துட்டு சில பேர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அன்டச்சபிலிட்டிலாம் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணணும். அப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதுக்கான தண்டனை தரும்ங்கிற சொல்றது தான் வந்துட்டு அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் 18. ஆர்டிகல் 18 வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸை பற்றி சொல்லுது. ஸோ அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் அப்படிங்கன்னா இங்கே என்னென்ன டைட்டில்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிரிட்டிஷ் இந்தியா அப்போ பிரிட்டிஷர்ஸ் வந்துட்டு இந்தியன்ஸ்க்கு சில பேர் அவங்களுக்கு பெட்டாக இருந்தவங்களுக்குலாம் சில டைட்டில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டைட்டில்ஸ்லாம் கொடுத்துட்டு அவங்க வந்து அந்த டைட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிரிட்டிஷ்க்கு கொஞ்சம் பெட்டாக இருக்குன்னா தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்துட்டு எல்லாமே ஸ்பெஷலாக தருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருந்த டைட்டில்ஸ் எல்லாம் வந்துட்டு அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட ஆக்ட் தான் இந்த அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். ஸோ எந்த ஒரு டைட்டிலுமே நம்மளுக்கு பேருக்கு பின்னாடி வச்சுக்க கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா வந்துட்டு இதுல வந்துட்டு மிலிட்ரி அப்புறமேட்டு வந்துட்டு அகாடமிக் இது 2 விஷயத்துல வந்துட்டு நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மிலிட்ரில எல்லாம் பாத்தீங்கன்னா லெப்டினன்ட் அந்த மாதிரி அவங்களோட கேடருக்கு ஏத்த மாதிரி நிறைய டைட்டில்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் நீங்க வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கறது சொல்றாங்க. அதே மாதிரி அகாடமிக்ல பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு பிஹெச்டி முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு டாக்டரேட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். டாக்டர் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்துட்டு அலோவ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு இந்தியனா இருக்கேன், நான் ஃபாரின் ஸ்டேட்ல இருந்து ஐ மீன் கண்ட்ரில இருந்துட்டு நான் என்னோட டைட்டிலை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னா உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கறத சொல்றாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வேளை அதை அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா பிரசிடென்டோட பெர்மிஷனை வாங்கிட்டு நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. இப்போ ஒருத்தர் வந்து வேற ஃபாரின் கண்ட்ரில இருந்து இங்க வந்து இருக்காங்க, இல்லைன்னா ஃபாரின் கண்ட்ரி வந்து அவருக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு டைட்டில் கொடுக்கணும் அப்படிங்கறத விருப்பப்பட்டால் அதோட பிரசிடென்ட்டோட என்ரோல்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்களை பத்தி சொல்றாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு வெளிநாட்டுல இருந்து ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுவும் வந்துட்டு பிரசிடென்ட்டோட பெர்மிஷன் கீழே வச்சுக்கலாம் சொல்றாங்க. பேசிக்கா எந்த டைட்டிலும் வைக்கக்கூடாது. அப்படி வைக்கணும்னா நீங்க பிரசிடென்ட் பெர்மிஷன் வாங்கணும். That's it for today's video. இதோட கண்டினியூவேஷன் வந்து அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அவருக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு டைட்டில் கொடுக்கணும் அப்படிங்கறத விருப்பப்பட்டால் அதோட பிரசிடென்ட்டோட என்ரோல்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்களை பத்தி சொல்றாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு வெளிநாட்டுல இருந்து ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுவும் வந்துட்டு பிரசிடென்ட்டோட பெர்மிஷன் கீழே வச்சுக்கலாம் சொல்றாங்க. பேசிக்கா எந்த டைட்டிலும் வைக்கக்கூடாது. அப்படி வைக்கணும்னா நீங்க பிரசிடென்ட் பெர்மிஷன் வாங்கணும்.